Hi student, see question number 8. The marginal cost of producing X shoes is given by 3xy plus y square dx plus x square plus xy dy equal to 0. And the total cost of producing a pair of shoes is given by rupees 12. Then find the total cost function. What is given? Marginal cost of producing X units is given by this equation. Okay, this is marginal cost equation. That is MC. MC na DC by DX. That's formula. இங்கே எக்ஸுங்கிறது நம்பர் ஆஃப் ஷூஸ் சொல்லிட்டாங்க. அப்போ ஒய்ங்கிறது காஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? அப்போ இதிலிருந்து டிஒய் பை டிஎக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் மார்ஜினல் காஸ்ட் அப்படிங்கிறது. அதிலிருந்து we have to find total cost, அதான் ஒய்யை டெரைவ் பண்ணணும். ஓகேவா? இதில் pair of shoes is given by rupees 12. Cost of producing a pair of shoes is given by rupees 12 அப்படின்னா pair of shoeனா x is equal to 2. அப்போ cost வந்து that is y is equal to 12. So x is equal to 2, y is equal to 12 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. It is used to find k கண்டுபிடிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? That's all. So first பாருங்க 3xy plus y square dx plus x square plus xy dy equal to 0 கொடுத்துருக்கிறத அப்படி எழுதிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த y பார்ட்டை லெஃப்ட் சைடு வச்சுக்கோங்க. x square plus xy dy equal to minus of 3xy plus y square dx. அப்போ dy by dxனா இது அப்படியே இருக்கும். minus of 3xy plus y squared by இது ரைட் சைடு வந்துடும். அப்போ x squared plus xyன்னு வந்துடும். இது ஈக்குவேஷன் 1. இது நியூமரேட்டரில் x into yனா டிகிரி 2, y ஸ்கொயர்னா டிகிரி 2, x ஸ்கொயர்னா டிகிரி 2, xyனாலும் டிகிரி 2. ஸோ திஸ் இஸ் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அப்போ as usual let y is equal to vx. அப்போ dy by dx equal to v into 1 plus x into dv by dx. இது ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா what do you get? dy by dx க்கு பதிலாக v plus x dv by dx equal to minus அப்படியே இருக்குது 3x அப்படியே இருக்குது yக்கு பதிலாக vx plus y ஸ்கொயருக்கு பதிலாக v ஸ்கொயர் x ஸ்கொயர் by x ஸ்கொயர் அப்படியே இருக்குது x அப்படியே இருக்குது yக்கு பதிலாக vx. இந்த ஸ்டெப் புரியுதா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு டேர்ம்லையுமே x ஸ்கொயர் காமனாக இருக்குது இல்லையா? ஃபஸ்ட்டில் x into xனா x ஸ்கொயர் தான். ஸோ நியூமரேட்டரில் x ஸ்கொயர்டை காமனாக எடுத்துட்டிங்கன்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு 3v ப்ளஸ் v ஸ்கொயர்னு இருக்கும். ஓகே, டினாமினேட்டர்லேயும் எக்ஸ் ஸ்கொயர்டை காமனாக எடுத்துட்டிங்கன்னா 1 ப்ளஸ் v அப்படின்னு இருக்கும். இந்த ஸ்டெப் புரியுதா? நவ் எக்ஸ் ஸ்கொயர்ட் கேன்சல். ஸோ v ப்ளஸ் எக்ஸ் dv by dx equal to மைனஸ் ஆஃப் 3v ப்ளஸ் v ஸ்கொயர்டு பை 1 ப்ளஸ் v அப்படின்னு இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த vயை ரைட் சைடு கொண்டு வந்தால் மைனஸ் v ஆகிடும். நெக்ஸ்ட் டேக் எல்சிஎம். மைனஸ் ஆஃப் 3v ப்ளஸ் v ஸ்கொயர் இதை இன்ட்டு பண்ணிங்கன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா மைனஸ் v இன்ட்டு 1 ப்ளஸ் v பை 1 ப்ளஸ் v. இந்த ஸ்டெப் புரியுதா? நெக்ஸ்ட்டு இந்த மைனஸ் இருக்கிறனால ஓப்பன் த ப்ராக்கெட். ஸோ மைனஸ் 3v மைனஸ் v ஸ்கொயர். இந்த மைனஸ் v எவ்வளோ இன்ட்டு பண்ணுனா மைனஸ் v ஸ்கொயர் பை 1 ப்ளஸ் vன்னு வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட்டு மைனஸ் v ஸ்கொயர்னா மைனஸ் 2v ஸ்கொயர். மைனஸ் 3v மைனஸ் v அப்படின்னா மைனஸ் 4v பை 1 ப்ளஸ் v. ஓகே, இதில் மைனஸை மட்டும் காமனாக எடுத்துரு. 2 கூட காமனாக இருக்குது, பட் 2 எடுக்க வேண்டாம். டேக் ஒன்லி மைனஸ் அவுட் சைட். ஸோ மைனஸ் ஆஃப் 2v ஸ்கொயர் ப்ளஸ் 4v பை 1 ப்ளஸ் v அப்படின்னு கிடைக்கும். இந்த ஸ்டெப் புரிஞ்சுதா? இப்போ v எல்லாம் லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க. ஸோ இந்த 1 plus v goes to numerator, 2v square plus 4v comes to denominator into dv equal to இந்த மைனஸ் அப்படியே இருக்குது. ஸோ மைனஸ் 1 by x dx. இந்த ஸ்டெப் புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த டினாமினேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 4v plus 4னு வரும் இல்லையா? ஆனால் இங்கே என்ன இருக்குது? v plus 1 இருக்குது. அப்போ இதை 4ஆல் இன்ட்டு பண்ணுனா 4v plus 4னு வந்துடும் இல்லையா? ஸோ மல்டிப்ளை பை 4 on both sides. What do you get? 4 into 1 plus v by 2v square plus 4v dv
equal to minus 4 by x dx வந்துரும். இந்த ஸ்டெப் புரியுதா? That's all. இப்போ 4 உள்ள இன்ட்டு பண்ணுனா 4 plus 4v வந்துரும். அப்புறம் மற்றதெல்லாம் அப்படியே எழுதிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இன்டகிரேட் ஆன் போத் சைட்ஸ். இங்கே இன்டகிரல் வந்துடும். ரைட் சைடு மைனஸ் 4 வெளியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்டகிரல் 1 by x dx போட்டுக்கலாம். ஓகே, லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் இஸ் த டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் டினாமினேட்டர். அப்போ லாக் ஆஃப் டினாமினேட்டர் அப்படி எழுதிக்கலாம். ஓகே, ஈக்குவல் டு minus 4 அப்படி இருக்கும். 1 by x இன்டகிரேட் பண்ணால் log x plus log c. நெக்ஸ்ட் இந்த minus 4 log x லெஃப்ட் சைடு வந்துச்சுன்னா plus 4 log x equal to log c வந்துடும். இந்த ஸ்டெப் புரியுதா? அப்புறம் இந்த 4 பவருக்கு போயிடும். அப்போ log x பவர் 4 வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் log a plus log b னா log abன்னு எழுதலாம் இல்லையா? அதான் நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் we get log of 2v square plus 4v into x power 4 equal to log c. Now log eliminated. So 2v square plus 4v into x power 4 equal to c. Now we have to put v is equal to y by x. v க்கு பதிலா y by x னு போடுங்க. அப்போ 2 into y squared by x square plus 4y by x into x power 4 equal to c. புள்ள x ஸ்கொயர்டு எல்சிஎம் எடுத்திங்கன்னா 2y ஸ்கொயர் ப்ளஸ் 4xy பை எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். இன்ட்டு எக்ஸ் பவர் 4 ஈக்குவல் டு சி. இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர்டையும் எக்ஸ் பவர் 4ஐயும் டிவைட் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்டு வந்துடும். இந்த ஸ்டெப் புரியுதா? நெக்ஸ்ட்டு இந்த 2y ஸ்கொயர் ப்ளஸ் 4xyயில் 2வை காமனாக வெளியில் எடுத்துடலாம் இல்லையா? ஸோ 2வை காமனாக வெளியில் எடுத்துட்டிங்கன்னா 2, அப்புறம் கடைசியாக இருக்கிற எக்ஸ் ஸ்கொயர்டை ஃபஸ்ட்டு போட்டுக்கிறோம். அப்போ 2x ஸ்கொயர்டு இன்ட்டு y ஸ்கொயர் ப்ளஸ் 2xy ஈக்குவல் டு சின்னு வந்துடும். ஓகேவா? இப்போ வாட் இஸ் கிவன்? காஸ்ட் ஆஃப் ப்ரொடியூசிங் எ பேர் ஆஃப் ஷூஸ் இஸ் 12 அப்படிங்கிறாங்க. பேர் ஆஃப் ஷூனா x இஸ் ஈக்குவல் டு 2, காஸ்ட்னா y இஸ் ஈக்குவல் டு 12. அதை இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ 2 இன்ட்டு 2 ஸ்கொயர் இன்ட்டு 12 ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு x நாட் 2 y நாட் 12 ஈக்குவல் டு சி. இந்த வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகே, இப்போ 2 இன்ட்டு 2 ஸ்கொயர்னா 4 ஆகிடும். இன்ட்டு 12 ஸ்கொயர் 144 ப்ளஸ் 2 இன்ட்டு 2 4, 4 இன்ட்டு 12 48 ஈக்குவல் டு சி. ஓகே, நெக்ஸ்ட் 2 இன்ட்டு 4னா 8, 144 ப்ளஸ் 48 ஆட் பண்ணிங்கன்னா 192ன்னு வரும் ஈக்குவல் டு சி. இப்போ 8 இன்ட்டு 192னா 1536 அப்படின்னு கிடைக்கும். ஸோ சி ஈக்குவல் டு 1536. தட்ஸ் ஆல். இப்போ இந்த சியை இந்த ஜென்ரல் சொல்யூஷன் மேலே இருக்கு இல்லையா, இதில் சப்ஸ்டியூட் பண்ணிவிடுங்க. இதில் கூட சப்ஸ்டியூட் பண்ணலாம். 2x ஸ்கொயர்டு இன்ட்டு ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy ஈக்குவல் டு சி. அந்த சிக்கு பதிலாக என்ன போடணும்? 1536 அப்படின்னு போடணும். ஓகேவா? ஸோ அந்த சொல்யூஷன் இஸ் இது கிடச்சிரும். நெக்ஸ்ட் இந்த 2 ரைட் சைடு கொண்டு போனால் x ஸ்கொயர்டு இன்ட்டு ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy ஈக்குவல் டு 1536 பை 2ன்னு வந்துடும். இந்த 2 ரைட் சைடு வரப்போ பை 2. ஓகேவா? இதை டிவைட் பண்ணிங்கன்னா 768 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஃபைனல் ஆன்சர் x ஸ்கொயர்டு இன்ட்டு ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy ஈக்குவல் டு 768. தட்ஸ் ஆல். இதுதான் டோட்டல் காஸ்ட் ஃபங்க்ஷன். இதில் yங்கிறது காஸ்ட்டு, xங்கிறது ப்ரைஸ். Can you understand this problem? This is also very important question. Okay.